அனைவருக்கும் வணக்கம். ஜேஎம் என்ட்ரன்ஸுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? புரட்டாசி மாதம் பற்றிய சிறப்பு பதிவுகள் நம்மளோட சேனல்ல பார்த்துட்டு இருக்கோம். அதுல நாம இன்னைக்கு பார்க்க போறது மகாலய அமாவாசை அல்லது புரட்டாசி மாதம் வரக்கூடிய புரட்டாசி அமாவாசை. இந்த வருடம் அதாவது 2025வது வருடம் மகாலய அமாவாசை என்னைக்கு வருது, அதோட சிறப்புகள் என்ன, முன்னோர்களை நினைச்சு விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுப்பதற்கான சிறப்பான நேரத்தை இந்த பதிவுல பார்க்கலாம். அதனால கடைசி வரை வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முக்கியமான அமாவாசைகள்ல ஒன்றான புரட்டாசி அமாவாசை அதாவது மகாலய அமாவாசை அன்னைக்கு நம்மளோட முன்னோர்களை நினைச்சு விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுத்து நம்ம அன்னதானம் செஞ்சோம்னா அந்த வருடம் வரக்கூடிய எல்லா அமாவாசைகள்லையுமே முன்னோர்களை நினைச்சு தர்ப்பணம் கொடுத்ததுக்கு சமம். முதல்ல மகாலய பட்சம்னா என்னன்னு பார்க்கலாம். மகாலயம்னா ஒன்னா கூறுறதுன்னு அர்த்தம். பட்சம்னா 15 நாட்கள். 15 நாட்கள் நம்ம முன்னோர்களை நினைச்சு விரதம் இருந்து நிறைவு நாளான மகாலய அமாவாசை அன்னைக்கு நம்ம விரதத்தை முடிக்கணும். நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம கூட சேர்ந்து இந்த மகாலய பட்சம் காலத்துல இருக்கிறதுனால முக்கியமான அமாவாசையா சொல்லப்படுற ஆடி அமாவாசை, தை அமாவாசையில விரதம் இருக்காட்டினாலும் பரவாயில்லை, இப்ப வரக்கூடிய மகாலய அமாவாசை அன்னைக்கு கட்டாயமா நம்ம முன்னோர்களுக்கு விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் பித்ரு தோஷம், பித்ரு சாபம் எது இருந்தாலுமே இந்த மகாலய அமாவாசை அன்னைக்கு விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுத்தீங்கன்னா அதோட தாக்கம் கட்டாயமா குறையும். மகாலய பட்சம் செய்யாதவனுக்கு மங்களம் உண்டாகாதுன்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால இப்ப வரக்கூடிய அதாவது ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய மகாலய அமாவாசை அன்னைக்கு விரதம் இருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுங்க. இந்த வருடம் மகாலய பட்சம் ஏற்கனவே செப்டம்பர் 8ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு ஆரம்பிச்சிருச்சு. இந்த வருடம் மகாலய அமாவாசை செப்டம்பர் 21ஆம் தேதி தமிழ் தேதிக்கு புரட்டாசி 5 அன்னைக்கு வருது. அமாவாசை திதி அன்னைக்கு அதாவது செப்டம்பர் 21ஆம் தேதி அதிகாலை 1:03 மணிக்கு ஆரம்பிச்சு அடுத்த நாளான செப்டம்பர் 22ஆம் தேதி அதிகாலை 1:42 மணி வரை இருக்கு. முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய மகாலய அமாவாசை எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரியே நம்ம தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய இடமும் ரொம்பவே முக்கியம். அதனால தர்ப்பணம் செய்யக்கூடாத இடங்கள் என்னென்னங்கிறத பார்க்கலாம். கட்டாயமா தேங்கி இருக்கக்கூடிய நீர் இருக்கிற இடத்துல தர்ப்பணம் செய்யக்கூடாது. ஓடுற நீர் இருக்கக்கூடிய இடமான ஆற்றங்கரை, கடற்கரைகள்ல போய் தான் நம்ம தர்ப்பணம் கொடுக்கணும். மகாலய அமாவாசையான செப்டம்பர் 21ஆம் தேதி தர்ப்பணம் கொடுப்பதற்கான சிறப்பான நேரத்தை பார்க்கலாம். அன்னைக்கு அதிகாலை 6 மணில இருந்து மதியம் 1 மணிக்குள்ள நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செஞ்சு முடிக்கணும். கட்டாயமா 1 மணிக்கு மேல நம்ம தர்ப்பணம் கொடுக்க கூடாது. தர்ப்பணம் செய்ய சிறப்பான நேரமா காலையில 6 மணில இருந்து 7 மணிக்குள்ள நீங்க தர்ப்பணம் செஞ்சுக்கலாம். அதுக்குள்ள இருக்கக்கூடிய ராகு காலம், யமகண்டம் நேரத்தை தவிர்த்துட்டு மற்ற நேரங்கள்ல நீங்க தர்ப்பணம் கொடுத்துக்கலாம். மகாலய அமாவாசை தினங்கள்ல என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் கடைபிடிக்கணும், அமாவாசை விரதம் எப்படி கடைபிடிக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும், என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெளிவான விளக்கங்களோட போன வருட பதிவுலயே நான் கொடுத்துருக்கேன். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கட்டாயம் செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு உதவியா இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குன்னு தோணுச்சுன்னா உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஜேஎம் என்ட்ரன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.